லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்லாம் மெயின் மெத்தடை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string arguments இல்லை ஃபாரோட சின்டெக்ஸ் வந்து ஃபார் சின்டெக்ஸ் வந்துட்டு டிக்ளரேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் டிக்ளரேஷன் condition increment or decrement. இதுதான் இதோட சின்டெக்ஸ். இப்போ ஃபார்னு சொல்லிட்டு நம்ம மெயினுக்குள்ள போகலாம். ஃபார் இன்ட்டு i ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவாக வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம். i ஈக்குவல் டு 5ன்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கண்டிஷன் i ஈக்குவல் டு i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு 10ன்னு வச்சுக்கலாம். கண்டிஷன் i ப்ளஸ் ப்ளஸ் அதோட கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இதை வந்து சிஸ் அவுட்டில் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். சிஸ் அவுட்டில் கொடுத்து ஐன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதோட ஃபார்வர்டாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிலுக்கு வேறு கண்டிஷன் மட்டும். அப்போ ஒயிலோட சின்டெக்ஷனில் வேறு கண்டிஷன் நெக்ஸ்ட் வந்துட்டு தான் கண்டிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் ஒயிலுக்கு. இப்போ இது இன்ட்டு i ஈக்குவல்ட்டுன்னு ஒரு வேல்யூ வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். i ஈக்குவல்ட்டு ஒரு 8ன்னு சொல்லிட்டு கொடுத்துரும். இதோட சின்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் கண்டிஷன்ஸ் i ஈக்குவல்ட்டு i லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டு ஒரு இது ஒரு 10ன்னு வச்சுக்கலாம். இதில் சிஸ் அவுட்டில் அதே மாதிரி ஐயை பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் கண்டிஷன், அதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட். இப்போ i ப்ளஸ் ப்ளஸ் ஒயிலுக்கு. இதுதான் வந்துட்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இது ஃபாரு, இது வந்து ஒயில். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம 2 ஒயில்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு அவுட்புட் வந்துட்டு இப்போ i 5ன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். 5லேருந்து 10 வரைக்கும் இங்கே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு 8ன்னு கொடுத்துருக்கேன். 8ல் வந்துட்டு இது கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 8லேருந்து 10 வரைக்கும் இது பிரிண்ட் ஆகும். இதோட அவுட்புட்டு இது 5லேருந்து 10. நெக்ஸ்ட் வந்துட்டு இது 8லேருந்து 10ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் டூ ஒயில்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இதுலேயே இன்னொரு கிளாஸ் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் 2ன்னு போடுறேன். ஸ்டேட்மெண்ட் 2 இதுக்குன்னா டூ ஒயில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போ இதெல்லாம் மெயின் மெத்தடை வந்துட்டு நான் வைக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string arguments இப்போ டூ ஒயிலுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவாக வந்துட்டு கொடுக்குறோம். இன்ட்டு i ஈக்குவல்ட்டுன்னு
அதே மாதிரி ஒரு 4 கொடுக்குறோம். அப்போ டூக்கு வந்துட்டு சிஸ் அவுட்டில் ஐன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ், இது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் பிரிண்ட் ஆகும். அப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு while கண்டிஷன் வந்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதே 10 வைக்கலாம். 10 வச்சு சிஸ் அவுட்டில் ஐன்னு நம்ம வந்து ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். இதில் ஐ ப்ளஸ் ப்ளஸ். whileன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறோம். ஆமாங்க, இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம். வந்துடும் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 ஐ ப்ளஸ் ப்ளஸ். இது டூ ஒயிலோடது. வந்துட்டு இப்போ இதோட பிரிண்ட் பார்த்தோம்னா இது கண்டிஷனை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு தான் அதுக்கடுத்து கண்டிஷனை செக் பண்ணணும். இப்போ 4 இருக்குன்னா 4 வந்து 4லேருந்து பிரிண்ட் ஆகும் இதோட அவுட்புட்டு. 4 5 6 இதோட அவுட்புட்டு. இது வந்துட்டு டூ ஒயிலோட பர்ஃபார்மன்ஸ்.